யாருப்பா சொன்னது இது ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்ச்னு சொல்லிட்டு? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரு. இப்படிதாங்க ரோஹித் சர்மா பத்தி வந்த வதந்திகளுக்கு பிசிசிஐ சரியான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா vs இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஓடிஐ மேட்ச் வந்து இப்ப நாளைக்கு லார்ட்ஸ்ல வந்து நடக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா பற்றி என்ன நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எப்பா இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா இந்த மேட்ச் தான் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி ஓடிஐ மேட்ச் ஆம்ல. அவர் இந்த மேட்சுக்கு அப்புறம் ஓடிஐலேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாராம்ல. அவ்வளோதான், ரோஹித் சர்மா ஓடிஐ வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டார். ஏன்னா அவர் இப்போ சரியான ஃபார்மில் இல்லை, சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறது இல்லை. அதனால இப்போ பிசிசி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒரு பிளேயரை வந்து சுப்மன் கில் கூட ஓப்பனிங்கில் களமிறக்க போகிறாங்க. ஒரு யங் பிளேயரை பிசிசிஐ வந்து வளவிரிச்சு தேடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ரோஹித் சர்மா வந்து கலட்டி விட போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நியூஸ் வர வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதுக்கு தான் பிசிசிஐ செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ரோஹித் சர்மாவை பற்றி ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் உண்மை கிடையாது. ரோஹித் சர்மா எப்பயுமே இந்தியன் டீமுக்கு ஒரு வழக்கமான பிளேயர். அவரோட பங்கு இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது லார்ட்ஸில் நடக்க போகிற மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்ச்லாம் கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு கடைசி மேட்ச்லாம் கிடையாது. அவர் தொடர்ந்து ஓடிஐ மேட்சஸில் விளையாடுவார், அடுத்து ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் விளையாடுவார் அப்படின்றதான் பிசிசிஐ சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ரோஹித் சர்மாவை கலட்டி விடுறது ஒரு சரியான நல்ல முடிவாக வந்து இருக்காதுங்க. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் மாதிரி ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக சீனியர் பிளேயரான ரோஹித் சர்மாவோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா போன ஓடிஐ வேர்ல்டு கப்லேயே ரோஹித் சர்மா நல்ல கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. போன தடவையே நம்ம வேர்ல்டு கப்பை அடிக்க வேண்டியது தான். ஆனால் கடைசியில் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளை ஆஸ்திரேலியா வீழ்த்தி கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட சீனியர் பிளேயரை கலட்டி விடுறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா வந்து இருக்காது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு கொஞ்ச நாள் தான் வந்திருக்கு, ஒரு வருஷம் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சமயத்தில் போய் அவரை கழட்டி விட்டு ஒரு புது பிளேயரை கொண்டு வந்து அவரை செட் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அப்புறம் வந்து டீமை செட் பண்ணுறதுக்கே பாதி டைம் வந்து போயிடும். இப்போ ஆல்ரெடி ஓடிஐ டீம் நல்லா வந்து செட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கிலாந்து கூட நம்ம ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம், ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டோம். இன்னும் நம்மளோட ஓடிஐ டீமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலே போதும், நம்மளால ஓடிஐ வேர்ல்டு கப்பில் சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் சரியில்லை அப்படின்னோடனே அவரை வந்து கழட்டி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி T20 டீம் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து தெரியும். நம்ம T20யில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தோம், 2 தடவை கண்டினியூஸாக கப்பை வந்து வின் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் T20 டீமை புதுசாக செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக திணறிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் நம்ம T20 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணோம். ஆனால் இப்போ அவரோட ஃபார்ம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொத்தமாக T20லேருந்து கழட்டி விட்டோம். ஆனால் இப்போ T20யில் நம்ம இந்தியா ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அயர்லாந்து கூடயும் சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆகிட்டோம், இங்கிலாந்து கூடயும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியல, எல்லா மேட்ச்லையும் தோற்று ஒயிட் வாஷ் ஆகிட்டோம். இப்படி இருக்கும்போது நம்ம T20யில் பண்ண தப்பை வந்து ஓடிஐலையும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட ஓடிஐ வேர்ல்டு கப்க்கு அப்புறம் தான் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.